Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட்சைடில் செய்யக்கூடிய காலிஃப்ளவர் 65 எப்படி நம்ம வீட்டிலே ஹைஜீனிக்காக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது காலிஃப்ளவர் நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கூலண்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகிடும். இப்போது எதுக்காக இந்த ப்ராசஸ் நம்ம செய்கிறோன்னா, காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் இந்த வாட்டரோடு அப்படியே கலந்துரும். இந்த உப்பு மஞ்சத்தூள் தண்ணியோடு அப்படியே கலந்துரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணுறோம். கடைகளில் இந்த மாதிரி ஹீட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் அப்படியே டேரெக்டாக போட்டு கொடுத்துருவாங்க. இப்போது இது கூட நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. வீட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். நான் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா ரெஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா ரெஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம பக்கோடா போட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போது நம்ம சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு பக்கோடா ஒரு மோல்டட் ஃபார்மில் கிடைக்கணுன்னா நீங்கள் கடல மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்தேன் இல்லையா, நீங்கள் ஒரு 5-6 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பக்கோடாஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பஜ்ஜி மாவு மாதிரி அதை கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலிஃப்ளவரை அதெல்லாம் முக்கி பிரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பக்கோடா போடலாம். இப்போ பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.